இன்னொரு வாசிக்கலாம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு சூழ்நிலை எதிராக இருக்கும்போது, நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மளை டிராவல் பண்ண வைக்கும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளை நினைக்கிற அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம கலந்துட்டா போதும், இந்த இடத்துல இருந்து கலந்துட்டா போதும், வேண்டாம் நம்ம உடனே போயிடுவோம், உடனே வெளியே போயிடுவோம், வெளியே போய் சம்பாதிக்கலாம், வெளியே போய் பார்த்துக்கலாம், இந்த இடத்துல இருந்து அடுத்து போகலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த தாவீது என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சகோதரர்கள் எனக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, எனக்கு விரோதமாக பிடிக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது, ஆனால் நான் ஒன்று செய்வேன், இவன் நிமித்தம் இங்கே இருக்கிற ஒருத்தருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் என்ன நோக்கத்துக்காக வந்தேனோ, நான் என்ன காரியத்திற்காக இந்த இடத்துல காலடி எடுத்து வச்சேனோ, நான் எதை பேசினேனோ அதை செய்யாம இந்த இடத்த விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் போறது இல்லை, நான் போறதில்லை. யாருக்காகவே நான் இதை விட்டு கொடுக்க போறதில்லை, யாருக்காகவே நான் இதை இழக்க போறதில்லை. இந்த பிரச்சனை எனக்கு சரியில்லாததுனால இந்த காரியத்தை நான் செய்யாம நான் போக மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்தை நான் செஞ்சு நானே செய்து முடிப்பேன். எனக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு விரோதமா எல்லாம் இருக்குது, ஆனா நான் ஒன்று தீர்மானம் பண்றேன், நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் இந்த இடத்துல வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நான் எந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேனோ நானே அதை என்ன பண்ணுவேன்னா நான் செய்வேன்.